ரங்காவும் தங்கத்தின் அதிபதியும். ஒரு ஊர்ல ரங்கா என்ற ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப ஏழ்மையான பையன். ஆனால் அவன் மிகவும் சோம்பேறித்தனமாகவும் பேராசை உடையவனாகவும் வாழ்ந்து கொண்டு வந்தான். என்ன இது, நம்மளும் தினமும் வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வர்றோம். பணமும் சேர்ந்த மாதிரி இல்ல. நம்மளும் ஓய்வெடுக்கவே முடியல. என்னதான் பண்றது? நமக்கு வேலைக்கு போறது வேற பிடிக்க மாட்டேங்குது. சீக்கிரம் எப்படியாவது நம்ம பணக்காரனா ஆகணும். இப்படி தனக்கு பிடிக்காமல் தினமும் ரங்கா வேலைக்கு போவான். என்ன வேலை கிடைக்கிறதோ அந்த வேலையை செய்வான். அதிலும் முழு கவனமாக பொறுப்பாக செய்யாமல் தினம் உணவிற்காகவே மட்டுமே வேலைக்கு செல்வான். நமக்கு மட்டும் ஒரு பானை நிறைய தங்கம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த தங்கத்தை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டி ஒரு நல்ல குதிரை வண்டி வாங்கி வேலையாட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். குதிரை வண்டியில நிறைய ஊர்களுக்கு பயணம் பண்ணி போலாம். இதெல்லாம் எப்போதான் நடக்குமோ? சரி, தூங்கலாம். இப்படியே நல்லா தூங்கி வீட்டிலேயே இருந்தா அது எவ்வளவுதான் நல்லா இருக்கும். என்ன பண்றது, நம்ம சாப்பாட்டுக்காகவாவது வேலைக்கு போற மாதிரி இருக்கு. அதே ஊரின் வெளிப்புறத்தில் ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த மலை எப்பொழுதும் இருள் சூழ்ந்து காணப்படும். அந்த மலையில் ஒரு குகை இருப்பதாகவும் அந்த குகையில் தங்கத்தின் அதிபதி வாழ்வதாகவும் அந்த ஊரின் மக்கள் அனைவரும் பேசிக்கொண்டனர். சில நேரங்களில் அங்கிருந்து பெரிய இடிமின்னல்கள் தோன்றுவதாகவும் அந்த இடிமின்னல்கள் தோன்றும் நேரத்தில்தான் அந்த தங்கத்தின் அதிபதி தங்கங்களை செய்வதாகவும் ஊர் மக்கள் அனைவரும் பேசிக்கொண்டனர். அந்த தங்கத்தின் அதிபதி நிறைய தங்கங்களை அங்கு வைத்திருப்பதாகவும் அந்த வழியில் போகும்போது சிலர் அங்கிருந்து தங்கவாள், தங்க கோடாரி மற்றும் சில தங்கப் பொருட்களை கண்டெடுத்ததாகவும் கூறுவர். இன்னைக்கு இந்த வயல் வேலைக்கு போனது நமக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. இனிமேல் நம்ம வேகமா எப்படி பணக்காரனாகணும்னு முயற்சி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மளால பண்ணவே முடியாது. இப்படியே ஒரு நாள் ரங்கா வேலைக்கு போகும்போது அந்த ஊர் மக்கள் சில பேர் ஒன்றாக கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னங்க சியா, ஊர்ல ஏதாவது விசேஷமா? ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நடந்தது? அது ஒன்றும் இல்லைப்பா ரங்கா. இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. நான் வெளியூருக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு அந்த குகை இருக்கும்ல, அந்த பக்கம் வந்தேன். அப்போ இடி மின்னல்கள் சத்தமாக கேட்டதுனால பயந்து போய் அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்தேன். அப்புறமா சரி கிளம்பலான்னு வர்றப்போ இந்த தங்க பானையை பார்த்தேன். இனிமே என் வாழ்க்கையே மாறப்போகுது. அதான் எல்லாரும் அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். அப்படியா? அப்ப நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி தாங்க ஐயா. அப்போ அந்த தங்கத்தின் அதிபதி எல்லாமே கட்டுக்கதைன்னு நினைச்சேன். உண்மைதான் போல. சரிங்கய்யா, நான் வரேன். என்ன இது, எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் அடிக்குது, நமக்கு மட்டும் ஒன்றும் இல்லை. இனிமேலும் நம்ம இதே மாதிரி இருந்தா நம்ம பணக்காரனாவே முடியாது போல. பேசாம நம்மளே அந்த குகைக்கு போய் அந்த தங்கத்தின் அதிபதியை பார்த்து நமக்கு தேவையான தங்கத்தை வாங்கிட்டு வந்துருவோம். இப்படி முடிவு பண்ணிய ரங்கா அந்த தங்கத்தின் அதிபதியை சந்திக்க அந்த மலைக்கு போனான். ஒரு கையில் ஒரு விளக்கும் இன்னொரு கையில் ஒரு பையில் கோடாரியையும் முதுகில் வைக்கோல் கற்றையும் எடுத்துக்கொண்டு நடந்தான். போகும் வழியெல்லாம் வைக்கோல்களை சிறு சிறு பொறிகளாக வழி தெரிவதற்கு போட்டுக்கொண்டே நடந்தான். ஒரு வழியாக அந்த குகைக்கு வந்த ரங்கா குகையை பார்த்ததும் மிகவும் சந்தோஷப்பட்டு குகைக்குள் செல்லத் தொடங்கினான். இப்படியே அந்த ராட்சச வௌவால்களை பார்த்த பிறகும் சிறிதும் பயமில்லாமல் தங்கம் வேண்டும் என்ற பேராசையால் அந்த வௌவால்களை பொருட்படுத்தாமல் குகைக்குள் செல்லத் தொடங்கினான் ரங்கா. பயங்கர இருள் சூழ்ந்த குகையைக் கடந்த ரங்கா ஒரு இரும்பு கதவை சென்றடைந்தான். அந்த இரும்பு கதவை திறந்ததும் உள்ளே தங்கத்தின் அதிபதி ஒரு தங்க நாற்காலியில் அமர்ந்திருப்பதையும் அவரைச் சுற்றி ஆன்மாக்கள் இருப்பதையும் அந்த அறை முழுக்க தங்க நகைகள், வைரக் கற்கள்
குவிந்து கிடப்பதையும் கண்டு ரங்கா திகைப்புற்றான். இளைஞனே, யாரப்பா நீ? இங்கே வா, என் அருகில் அமர்ந்து கொள். தங்கத்தின் அதிபதியே, நான் பக்கத்து ஊரில் இருந்து வருகின்றேன். எனக்கு தங்க நகைகள் பொருள்கள் எல்லாம் வேண்டும். அதான் உங்களை நேரில் சந்தித்து வாங்கி செல்வதற்காக இங்கே வந்தேன். தங்க நகைகள் பொருள் எல்லாம் வேண்டுமா? சரி, இருக்கட்டும். அப்படியானால் நீ இந்த ஆன்மாக்களோடு சேர்ந்து 1 வருடம் உழைக்க வேண்டும். 1 வருடம் கடினமாக இங்கு உழைத்தால் இந்த தங்கம் என்ன, இதைவிட 5 மடங்கு தங்கத்தை நான் உனக்கு பரிசாக தருகிறேன். நீ இவ்வளவு தன்னம்பிக்கையுடன் தைரியத்தோடும் என்னை சந்தித்து பரிசு பெற வந்ததால் உனக்கு இந்த வாய்ப்பை தருகிறேன். சம்மதமா? என்ன இது, நம்மளே உழைக்காமல் இருக்கதான் இங்கே வந்து தங்கம் வாங்கி பணக்காரனாகலாம் என்று நினைச்சோம். 1 வருஷம் இங்கே உழைக்கணும்னு சொல்றாங்களே, அதுவும் இந்த ஆன்மாக்களோட. இதெல்லாம் நம்மளால முடியாது. இங்கே கிடக்கிற இந்த நகைகளையாவது எப்படியாவது எடுத்து கொண்டு போய் நம்ம பணக்காரன் ஆயிடணும். இப்படியே அவன் நினைக்கும் போது அவன் அருகில் ஒரு தங்க நகையை பார்த்தவுடன் அதை எடுக்க முயன்றான். அதை எடுக்க முயன்ற ரங்கா கை, கால்கள் அனைத்தையும் நகர்த்த முடியாமல் அப்படியே சிலை மாதிரி நின்று போனான். அவனின் இச்செயலால் தங்கத்தின் அதிபதி மிகவும் கோபம் கொண்டார். அட சோம்பேறி இளைஞனே, என்ன தைரியம் உனக்கு? என்னிடத்திற்கே வந்து என் நகைகளையே அபகரிக்க முயல்கிறாயா? இனி உன்னை இந்த பக்கம் பார்க்கவே கூடாது. இந்த இடி மின்னல் சத்தத்தோடு நீ இங்கிருந்து ஓடிவிடு. இல்லையெனில் இந்த ஆன்மாக்கள் உன்னை கொன்று விடுவார்கள். நல்ல வேளை, நம்ம எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றது? வேற வழியே இல்லை. இனிமேல் நம்ம கடுமையா உழைச்சு தான் பணக்காரனாகணும். இந்த மாதிரி வேகமா பணக்காரனாகணும்னு நினைச்சா நம்ம உயிரே போயிடும் போல. இனி இந்த வேலையே வேணாம், நம்ம கடினமா உழைச்சே பணக்காரனாவோம். இப்படி முடிவெடுத்த ரங்கா கடினமாக உழைத்து பல வேலைகளை செய்து இறுதியில் ஒரு அழகான வீடு வாங்கி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். நாமும் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற வேண்டும் என நினைத்து தவறான வழிகளில் செல்கிறோம். இறுதியில் சரியான வழியில் சேர்க்கும் செல்வமே நிலைத்து நிற்கும்.